எல்லாருக்கும் வணக்கங்க. டே 5 ஆஃப் நவராத்திரி. இன்னைக்கு வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கந்த மாதா. மாவா பாதாம் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரூம் டெம்பரேச்சர் வச்சுக்க பட்டரோட சுகரை சேர்த்து நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடவே பாலை சேர்த்து சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இதை மூணுத்தையும் நல்லா சலிச்சிட்டு லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மண்ட் மீல் எடுத்திருக்கேன். ஆல்மண்ட் மீல்னா ஒன்றும் இல்லைங்க, பாதாம் பவுடரை தான் ஆல்மண்ட் மீல்னு சொல்லுவாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோவாவை வந்து டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. அதனால கோவா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி அதை சேர்த்துக்கலாம். இதோட வந்து பாதாமியும் முந்திரி வந்து நான் பொடிச்சு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துக்கோங்க. பாதாம் மாவா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக பாலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் போல். கப் கேக் லைனரில் போர் பண்ணி டாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா பாதாமியும் முந்திரியும் வந்து நான் போட்டிருக்கேங்க. 160 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ண அவனில் 15 to 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தால் நம்ம சாஃப்டான ஃப்ளஃபியான மாவா பாதாம் கப் கேக் ரெடி ஆகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்